ஹாய் காய்ஸ், லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுல இன்றைக்கி 4வது நாள். பட்டி அப்புறம் கை இது ரெண்டும் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். பட்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு 5 இன்ச் உயரம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 4ஆக மடித்து போட்ட ப்ளவுஸோடைய அகலம் ப்ளஸ் தையலுக்கு உள்ள அளவு, அந்த அளவுக்கு அகலம் எடுத்துக்கிட்டோம்னா போதும். கை 4ஆக மடித்து போட்ட துணியில் நம்மளுடைய கையை வச்சு அளவெடுக்கணும். கீழே தையலுக்காக ஒரு 1 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம துணி விட்டோம்னா போதும். கையை நல்லா இழுத்து பிடிச்சி கைக்கும் வெளியில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம கோடு போட்டுக்கணும். இதுதான் நமக்கு உயரம். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் அளவு கையை நல்லா இழுத்து பிடிச்சி கை பகுதிக்கும் வெளியில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு பாயிண்ட் ஒன்று செஞ்சிடணும். இப்போது இதுதான் நம்மளுடைய அளவு. இதை நம்ம எல்லா அளவுகளையும் அளந்து குறிச்சிக்கணும். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு எப்படி வரைகிறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த கைக்கு நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை கிராஸாக ஒரு கோடு ஒன்று போட்டுறணும். அந்த கோட்டை 2 சம அளவாக பிரித்து ஒரு மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த மார்க் பண்ணின இடத்துலேருந்து 1 இன்ச் வெளிப்பக்கமாக ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழேருந்து மேலே அந்த பாயிண்ட்டை ஒட்டி வளைச்சி நாம் இந்த மாதிரி வரைஞ்சிடணும். சரி, இப்போ இது வரைக்கும் நாம் வரைஞ்சதுக்கப்புறம் இதை வெட்டிடலாம். இப்போ நமக்கு கை கிடச்சிருச்சு. இப்போ இதில் சென்டர்லேயும் கீழே தைக்க வேண்டிய இடத்துலையும் கட்டிங் மார்க் போட்டுறணும். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இந்த மேலே இருக்கிற 2 பீஸை மட்டும் தனியாக எடுத்து அதில் நம்ம உள்பக்கமாக குடஞ்சி வெட்டணும். அதாவது முன்பக்கம், அப்போ தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் கிடைக்கும். ஏற்கனவே 2 சம அளவாக பிரித்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பகுதியையும் 2 சம அளவாக பிரிச்சுக்கணும். கீழே இருக்கிற பகுதியை உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். மேலே இருக்கிற பகுதியில் ஒரு 1/4 இன்ச் வெளிப்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணணும். இதை இந்த நேர்கோட்டில் தான் நம்ம மார்க் பண்ணணும். பண்ணினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு புள்ளியையும் தொட்டு நம்ம வளைச்சி வரைஞ்சிடணும். இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற 2 துணியில் மட்டும் நாம் அந்த வளைச்சி வரைஞ்சதை வெட்டி எடுத்துடணும். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.